ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி படித்தாதான் எனக்கு இப்படி ஒரு வேலையில் உயர் பதவியா அப்படின்னா அந்த ஹிந்தியை நான் படிக்க மாட்டேன். நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க. ஐயோ யார் யாரெல்லாமோ பேசுகிறாங்கய்யா, அந்த பக்கம் விஜய் சேதுபதி, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள், அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழர்களுக்கு ஹிந்தி தேவையா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி படித்தவங்க பானிபூரி தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில அமைச்சர் பெருமக்கள் பேசுனதும் சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. நீங்கள்லாம் கோமுத்ரா ஸ்டேட்டை சார்ந்தவங்க தானா அப்படின்னு சொன்னதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹிந்தி வாழானா எங்கள் ஊர்லலாம் பானிபூரி தாண்டா அப்படின்னு சொல்லி அரசியல் தலைவர்கள் பேசுனது இன்னொரு பக்கமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஹிந்தியை வச்சு ஒரு பெரிய அரசியலே நடந்துகிட்ருக்கு. இங்கே எல்லாரும் சொல்கிறது என்ன, ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கோ, ஹிந்தியை திணிக்காத, ஹிந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள். சரி, ஹிந்தி திணிப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்கலப்பா. முக்கியமான ஒரு நபர் ஒரு செய்கையை செய்திருக்கிறார். அந்த செய்கை அவர் ரொம்ப ப்ரௌடாக வேற அதை அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவித்தது உண்மையிலேயே நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்தில், இல்லை இப்படி நம்மளை எத்தனை பேர் ஏமாற்றிருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், இந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இல்லாமல் போயிடுச்சே விக்கி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்களும் அரசியலில் எழுத படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நானும் இப்போ தான் அரசியல் படிச்சுட்ருக்கேன், எனக்கும் அரசியல் தெரியாது. நீங்கள் போடுற ட்வீட், நிறைய நியூஸ் சேனலில் பார்க்கக்கூடிய செய்திகள், சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்துக்கள், இதை வச்சு மட்டும்தான் அரசியலை புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். அந்த முயற்சியின் ஒரு பங்கு தான் இந்த சேனல் அரசியல் சதுரங்கம். இதில் சொல்லப்படக்கூடிய கருத்து எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது, மக்களுடைய கருத்தும் மக்களுடைய எதிர்வினைகளும் சில ஊடகங்களுடைய செய்திகளும் தான். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு நண்பர் மட்டும் கிடையாது, இதை நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் எழுதியிருக்கிறது என்னென்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் வடமதுரை பேரூராட்சி திமுக சேர்மன் கணவர் கவுன்சிலர் ஹிந்தியை ஒழித்த போது. அதாவது யாரோ ஒரு நபருடைய சேர்மன் கணவர் கவுன்சிலர் ஒரு பொறுப்பில் இருக்காருப்பா, திமுகவினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி, அவங்களும் பொறுப்பில் இருக்காங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அதில் தேசிய நெடுஞ்சாலையில் ஹிந்தி ஒழிப்பு எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது ஹிந்தி, எனவே நாங்கள் அதை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, மனுஷன் போய் அங்கே போய் கருப்பு பெயிண்டிங்கை அடிச்சிட்ருக்கார். அதாவது மைல்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே எழுதியிருக்கும் சென்னை, ஹிந்திலையும் எழுதியிருக்கும் சென்னை, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கும் சென்னை. இப்போ இந்த இடத்துல ஹிந்தி திணிப்பாக நீங்கள் எதை பார்க்குறீங்க, இந்த சென்னைன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹிந்தி திணிப்பு. உடனே அடிச்சிட்டாரு, கருப்பு பெயிண்டிங்கில் அடிச்சிட்டார். இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு தெரியுமா? தேசிய நெடுஞ்சாலையில் இப்படி ஒரு பெயர் பலகைக்கு கீழே நீங்கள் கருப்பை, நாங்கள் ஹிந்தியை அழிக்கிறோம், ஹிந்தி திணிப்பை தானே நீங்கள் எதிர்க்கிறீங்க. யார்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. இப்போ திமுகட்ட போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்னொரு தோழி, நேற்று ஒரு தோழியை பற்றி பார்த்தா நயன்தாரா, இன்னொரு தோழி இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவர்கள், அவங்களும் ஹிந்தியில் படம் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டாலும் சரி, நாங்கள் ஹிந்தி படிச்சிருக்கோம் ஆனால் ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எது ஹிந்தி திணிப்பு? சென்னை நீ தமிழ்லையும் போட்டிருக்கு, சென்னை நீ ஆங்கிலத்துலேயும் போட்டிருக்கு, சென்னை நீ ஹிந்தியில் போட்டிருக்காங்க. ஐயா, வட மாநிலத்தவர்கள் லாரி டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த இடம், நம்ம போகிற இடம் சரியா தவறா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளே மாதிரியான படிப்பறிவு அங்கே இல்லை பார்த்தீங்களா. நீங்கள் தானே சொல்லுவீங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய படிப்பறிவு இருக்காங்க, வட மாநிலத்தவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி தான். ஐயா, அப்போ தேசிய நெடுஞ்சாலையில் ஹிந்தி மொழியில் தானேயா இப்படிலாம் எழுத முடியும், அதை போய் அழிச்சிட்டு ஹிந்தி திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களேயா, அது சத்தியமாக ஹிந்தி திணிப்பு கிடையாது. ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் அதில் இருக்குது. தமிழை மாற்றி அங்கே ஹிந்தி மட்டும்தான் இருந்தது என்றால் நம்ம சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அது ஹிந்தி திணிப்பு. இங்கே தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது, அது கூட ஹிந்தியும் இருப்பதை எப்படி ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழிப்பீங்க? அப்படி அழிச்சதை எப்படி இந்த அரசாங்கம் விட்டு வைத்திருக்கிறது? அது தமிழ்நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி விட்டு வச்சுருக்காங்க? இது பேர் ஹிந்தி திணிப்பு இல்லை, இது அரசாங்கத்தினுடைய சொத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, சேதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேஸை போட்டுற போகிறாங்க. அதில் இன்னும் தெளிவாக அதில் சொல்கிறார், எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அதை செய்கிறாங்க, அதனால் நானும் இங்கே வந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் தப்பிச்சிருங்க சார், உங்களுடைய மனைவியும் நீங்களும் திமுகவில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. ஆனால் தொண்டர்கள் பாவம் பார்த்தீங்களா, இப்படி உசுப்பேத்தி விட்டு நான் ஹிந்தியை திணிக்கிறேன்னு சொல்லி வட மாநிலத்தவர்களுடைய அந்த சாப்பாட்டில் டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டு வருவாங்க. அங்கே ஹிந்தி என்னடா அழிஞ்சிருக்கு அந்த இடம் மட்டும், அப்போ நம்ம வந்த இடம் இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? தப்பான ரூட்டுக்கு போயிட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி போய் அடுத்த ரூட்டை பிடிச்சி வந்து டீசல் செலவுலாம் ரொம்ப ஆகும் பார்த்தீங்களா. வேணாம் சார், அது பேர் ஹிந்தி திணிப்பு இல்லை சார். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், யாராவது இருந்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கப்பா, இது பேர் ஹிந்தி திணிப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படி அது ஒரு ஹிந்தி திணிப்பு இல்லைப்பா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம், ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக
அடுத்ததாக இன்னொரு ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியவங்களாம் இதை பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பண்ணியிருக்க தேவையில்லை. பார்த்தீங்களா, இதுக்குன்னு தனியாக யூனிட்லாம் இருக்குது நம்ம ஊரில், அரசாங்கமே வச்சுருக்காங்க. மாதம் 3 லட்ச ரூபாலாம் சேலரிலாம் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு வேறு சவுக்கு சங்கர் அடிக்கடி சொல்லுவார். சரி, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய ஜல்லிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே ஜாதியை புகுத்தி அதில் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத. ஒன்று கலாட்டா அந்த ஊடகத்தில் வந்துச்சு, ஆமாம் இங்கே அரசியல் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஜாதிய கலவரங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஜாதிய அமைப்புகள் இருக்குது, இந்த ஜாதியை சார்ந்தவங்க தான் இங்கே வந்து மாடை பிடிக்க முடியும், மாடை விட முடியும், இந்த ஜாதியை சார்ந்தவங்க இந்த இடத்துல தான் மாடை விட முடியும், பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில உண்மைகள் உடைக்கப்பட்டிருந்தன. அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடக்கடவுளை இன்னைக்கு மாடா இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ நாள் இந்த ஜாதியை ஒழிச்சிட்டோம் நாங்கள், சமூக நீதிக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய உருட்டிட்டு இருக்காங்களே, அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் என்னை மாதிரி நீங்களும் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் அதுக்கு கீழே கருத்துக்களாகவும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் இடம் அறிவிக்கப்பட்ட மாடுபிடி வீரர் குற்றச்சாட்டு, நான் தான் முதல் ஆளாக இருந்தேன், நானும் 17 மாடை தான் பிடிச்சிருக்கேன், முதல் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொருத்தர் சொல்லுறீங்க, அவரும் 17 மாடை தான் பிடிச்சிருக்காரு, ஆனால் நான் போனது 2 முறை தான், அவர் 3 முறை போயிருக்காரு, இது வந்து அரசியல் சூழ்ச்சி, இதுக்கு பின்னாடி அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் தான் இவரை வந்து வாண்டடாக உள்ளக விட்டார், எனவே இதை வந்து நான் என்ன சொல்லுவேன், கேஸ் வேணாலும் போடுவேன், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கார்லாம் வேண்டாம், உண்மையான வீரன் அதை தான் சொல்லுவான், எனக்கு இந்த ப்ரைஸ்லாம் வேண்டாம், ஆனால் ஜெயித்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும். அதற்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள், அந்த குழுவை பார்க்க சொல்லுங்க, அமைச்சர் பொய் சொல்றாரு, அமைச்சர் அவருக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நான் 17 மாடு பிடிச்சிருக்கேன், அந்த பையனை 17 மாடு பிடிச்சிருக்காங்க. இதை வந்து கமிட்டி கண்டறியாம அவங்க இஷ்டத்துக்கு அந்த பையனை ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறிவிச்சிட்டாங்க. முழுக்க அமைச்சரின் சதி. இது வந்து அரசியலா வச்சிருக்காங்க, விளையாட்டுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து விடக்கூடாது. இது வந்து என்ன விக்கி, இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு, மாடு பிடி அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு மனுஷனுடைய உழைப்பு, அந்த மனுஷன் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடியும் நான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தேன், ஆனால் என்னை அவங்க என்ன செய்யலை, சம்மதிக்கலை அப்படிங்கிறார். எகெயின் இந்த வருடமும் மாடு பிடிச்சிருக்காரு. அதில் வந்து மாடுபிடி அப்படிங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வீரனுக்கு நடந்த இப்படி ஒரு துரோகம் நடந்திருந்தது என்றால் அதை கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? ஐயா நீங்களே சொல்லுங்கள், அம்மா நீங்களே சொல்லுங்கள், தம்பி நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி நான் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல, ஆமாம் அவருக்கான நீதி கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு மீடியாவில் வந்து பேசுகிறாருப்பா, பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து அரசியல் தான், முழுக்க இதில் அரசியல் தான் இருக்குது. எங்களுக்கு எதுவுமே வேணாம், என்னை நான் ஃபர்ஸ்ட் மட்டும் என்னை அறிவிச்சா போதும், வீடியோ பார்த்தா அதை அறிவிக்கணும், யார் ஃபர்ஸ்ட்னு அறிவிக்கணும். அவர் தப்பு செஞ்சிருந்தாருன்னா பிக் பாஸ் வீடு மாதிரியே இந்த ஜல்லிக்கட்டும் என்ன செய்யப்படுகிறது, எல்லா பக்கங்களிலும் இருந்து மிகப்பெரிய அளவில் கேமராக்களால் பதிவு செய்யப்பட்டு அந்த விழா அப்படிங்கிறது நடக்குது. எங்கேயும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, மாட்டுக்கு யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிடக்கூடாது, மாடுபிடி வீரர்கள் யாரும் இப்படி வந்துடக்கூடாது. ஸோ ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு தானே நம்ம இப்போ என்ன செஞ்சுட்ருக்கோம், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கோம். அப்போ இதில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வேண்டும். அவ்வளோதான். அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வேண்டுமே. அவருடைய குரலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் நாம் இதை சொல்கிறோம். அவர் பொய் சொல்லியிருந்தாலும் உண்மை சொல்லியிருந்தாலும் விசாரணை செய்து அதை கண்டுபிடித்து சொல்லுங்கள். ஒருவேளை நாளைக்கே வந்து அவர் சொல்லலாம், இல்லை நான் செகண்ட் ப்ரைஸாகவே இருந்துக்கிறேன்னு, அது அவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை அவருடைய மனம் திருந்தி இருக்கலாம். ஆனால் அவருடைய குரல் கேட்காமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருப்பதால் இந்த செய்தியை முன்னிலைப்படுத்தி உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். 4 பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, அவருக்கான உரிமை, அவருக்கான உண்மையான இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவ்வளோதான். அடுத்ததா டிஎம்கே ஃபைல்ஸ் 3.0 டான் டான் டைம். யார் விட்டாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் விடுற மாதிரியே தெரியலை. இது ஒரு பக்கா பிளானிங் மாதிரி இருக்குல்ல. கரெக்டாக எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ராசா அவர்கள் பேசினது, டிஆர் பாலு அவர்கள் பேசினது, சிபிஐ எப்போ வரணும், விசாரணை எப்படி நடக்கணும், எத்தனை ரூபாய் எத்தனை கோடி அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அங்கங்கே டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்ருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் 3.0. சவுக்கு சங்கர் அவர்களும் பெரிய அளவில் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். திமுகக்கு இது அழிவு காலம்தான், திமுக எவ்வளோ பெரிய ஃப்ராடு கட்சி தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் சில ஆடியோ மெசேஜஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, வெளியில் விட ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, விசாரணை சரியாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் குற்றத்தை சுமத்துகிறார்கள். இந்த பக்கமாக சவுக்கு சங்கரும் குற்றச்சாட்டை சுமத்துகிறார். இதுக்கு வலுவான எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்ததாக சாதாரண மக்கள் நம்மளே மாதிரியான கேள்வி. ஏன்னா கோர்ட்டில் வழக்கு முடிஞ்சு ராசா அவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆடியோ ஃபைலெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது, கண்டிப்பாக இந்த பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்குது. வைகோ அவர்கள் சொல்கிறாங்க, பெட்டி பெட்டியாக பணம் போனதற்கான சாட்சிகள் இருக்குது,
2Gல இவ்வளோ பெட்டி பெட்டியாக பணம் போகிறதுக்கான சாட்சிகள் இருக்குது. திமுக காரன் எல்லாம் காசு வச்சுருக்கான். அந்த நேரம் அவர் திமுக கூட கூட்டணியில் இல்லை. வேணா இதுக்கான வழக்கை போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் பேசின எவிடன்ஸ் இருக்குது, வீடியோவாக இருக்குது. சோஷியல் மீடியா காலத்தில் யாரும் பொய் சொல்ல முடியாது. வைகோ அவர்கள் சொன்னது உங்களுடைய பார்வைக்காக 2-3 செகண்ட் மட்டும். 2G ஸ்பெக்ட்ரத்தில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது, அட்டை பெட்டிகளில், இந்த கார்பரேட்டட் பாக்ஸஸ்ல. அடுத்தபடியா இதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய சாட்சிகள், அந்த பாஷா அவர்கள் இறந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பூதமாக கிளம்பியிருக்கு. சொல்லப்போனால் டிஎம்கே ஃபைல்ஸ் 3.0 மிகப்பெரிய குடைச்சலை திமுகவுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. இன்னைக்கு வேணால் உங்களுக்கு இது தெரியாமல் போகலாம். இன்னும் கொஞ்சம் நாட்களில் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நேஷ்னல் மீடியா இதை கையில் எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் 3.0 இவங்க எங்கே பேசியிருக்காங்க, இந்த எவிடன்ஸ் வெளியில் வந்திருக்கு, என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லி ஹிந்தி மீடியாவிலேருந்து ஆங்கில மீடியாக்கள் வரை எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழக மீடியாக்கள் தான் அதை பற்றி சரியாக பேசலை. பேசுனா என்ன ஆகுறது? நம்மலாம் விழிப்படைந்துட மாட்டோமா? நமக்குள்ளே அந்த அரசியல் புரிதல் வந்துடாதா? அதனால் அதெல்லாம் பேச மாட்டோம். யார் ஓடிப்போனால், எந்த நடிகைக்கு கல்யாணம், யாருக்கு கல்யாணம், யாராவது இறந்து போயிட்டாங்களா, செலிபிரிட்டி, ஏதாவது லைவ் இருந்தால் போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான மீடியாக்கள் இங்கே வேண்டாம். எங்களுக்கு தேவை எங்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வழக்கு விசாரணை செஞ்சு அவங்க கொள்ளையடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதையும் மீறி அண்ணாமலை அவர்கள் பொய் சொல்கிறாங்களா, இல்லை வைகோ அவர்கள் பொய் சொன்னாரா? ஏன் வைகோ அவர்கள் மீது வழக்கை தொடரவில்லை? ஏன் வைகோ அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசின பிறகும் வைகோ மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசாங்கம் மறுபடியும் அவரை கூட்டணிக்கு அழைத்தது? அந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா வேண்டாமா? சொல்லுங்கள். 4 பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாதாங்க நம்ம ஊரில் அரசியல் அப்படிங்கிறது சரியான வழியில் நடக்கும். இல்லாட்டி அவமே செய்கிறதெல்லாம் அரசியல், அதெல்லாம் எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது, அதெல்லாம் பேசவே கூடாதுன்னா யார் பேசுவா? நாம இன்னைக்கு பேசாமல் விட்டுட்டோம், நம்ம குழந்தைகள் எப்படி பேசும்? அப்பனே பேசல, அப்பனே பயந்துட்டான், நம்ம ஏன்டா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள் ஒரு மாதிரி அடிமை மனப்பான்போடு வளர்ந்து விடாதா? அதற்கு நம்ம வழிவகுத்து விடணுமா? நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். ஒன்றியம் கின்றியம்லாம் விட்டுருங்க. எனக்கு தெரிந்தது எல்லாமே என்னுடைய நாடு சுதந்திர இந்தியாவில் நாம் இருக்கோம். கேள்விகளை கேட்கலாம். யாருடைய மனசு நோக்கிற மாதிரியோ எந்த பொருளையோ எந்த விதமான அவதூறும் நம்ம இங்கே சொல்லலை. அவங்க பேசியிருக்காங்க. பெட்டி பெட்டியாக பணம் போனதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதோ அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறார், அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். வைகோ அவர்கள் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியணும். இன்னும் சில நபர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இன்னும் சில நபர்கள் விசாரணை கொடுத்துருக்காங்க, இன்னும் சில நபர்கள் குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாமே மறுபடியும் விசாரிக்கப்பட்டது என்றால் எப்படி இருக்கும்? இதை தான் சொன்னேன். பக்கா பிளானிங்கில் அண்ணாமலை அவர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே சவுக்கு சங்கர் அவர்களும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் எங்கே போய் நிற்குது. உண்மை வெளியில் வருதா, பொய் வெளியில் வருதா, இல்லாட்டி இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அண்ணாமலை அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்கிறது போய் அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வைகோ அவர்கள் சொன்னது போய் அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த அறப்போர் இயக்கம் வைக்கக்கூடிய 3-4 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது என்ன? அதுவும் அதானியை பற்றியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டெடிக்கேட்டடாக தமிழ் அரசியல் சதுரங்கத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். அதுக்கு நடுவில் இந்த ரோட்டுக்கு நடுவால் கொடி குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம்லாம் சொன்னாங்களே, ஆனால் செஞ்சாங்களா? இல்லை. அறப்போர் இயக்கம் பல இடங்களில் திமுக அரசாங்கம் அவங்களுடைய கட்சி கொடி கம்பங்கள் எப்படி நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற வீடியோ எவிடன்ஸை வெளியில் விடுறாங்க. இதை கேட்கறதுக்கு தெம்பு திராணி இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருந்தது என்றால் அந்த கொடிக்கம்பம் அந்த ரோட்டில், அதுவும் ஓட்டை போட்டு, சிமெண்ட் ரோட்டில் ஓட்டை போட்டு கொடிக்கம்பத்தை நிப்பாட்டுறாங்க. இன்னும் சில இடங்களில் நடு ரோட்டில் இரும்பு ரேடு வச்சு அதில் வச்சு கொடியை வச்சு நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் சரியா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு பெண் இறந்து போனாங்க, துடிக்க இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம மறந்துட்டோமா? அந்த அளவுக்கு நம்ம மனிதாபிமானற்ற மனிதர்களாக மாறிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு ஞாபக மறதி வந்துருச்சு. கேளுங்கயா, 4 விஷயத்தையாவது கேளுங்க, அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையாவது கேளுங்கயா. மறந்துடக்கூடாதியா. ஒரு உயிர்னாலும் நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு உயிர் போனால் அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து செத்த பிறகு ஐயோ செத்துட்டானே அப்படின்னு சொல்லி 5 நாள் அழுதுட்டு போகிறதுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுயா. ஒரு உயிர்னாலும் 10 உயிர்னாலும் 1000 உயிர்னாலும் உயிர் தான், போனால் வராது. அவங்களுக்கும் குடும்பம், குட்டி, கனவுகள், எதிர்காலம், பெரிய பெரிய நம்பிக்கைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதை ஜஸ்ட் லைக் தட் இப்படின்னு சொல்லி நம்முடைய அலட்சியத்தால் நம்ம இழந்து விடக்கூடாது. பார்த்தீங்களா? நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம அண்ணன் தங்கச்சிக்கு, நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைக்கு, நம்ம கணவனுக்கு அவன் போகிறப்ப இது மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் சொல்கிறது ஒரு கட்சியினுடைய கொடி மட்டும் கிடையாது. எந்த கட்சி கொடியும் சாலைகளில் வேண்டாம். அது தேவையே இல்லாத ஆணி. அதை பிடுங்கி தூக்கி தூர எறியுங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.